அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த 36 மணி நேரத்தில் கொட்டப்போகும் இடியுடன் கூடிய பலத்த மழை. வானிலை முன் அறிவிப்பு. அடுத்த 36 மணி நேரத்துக்கு செல்லுபடியாகும் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன் அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. இன்று மாலை 4 மணிக்கு வெளியிடப்பட்ட குறித்த அறிக்கையில் கிழக்கு ஊவா, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் கிழக்கு ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் மேல் மிதமானதும் முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மற்ற பகுதிகளில் மாலையில் அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு, கிழக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும், மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும், காலி, மாத்தறை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளைகளில் பனிமூட்டமான நிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் ஏற்படக்கூடும் எனவும் அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் 5 மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேற்று இரவு 8:30 மணி முதல் இன்று இரவு 8:30 மணி வரையிலான 24 மணித்தியாலங்களுக்கு மண் சரிவு குறித்த முன்னெச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தின் வெளிமடை, பசறை, காலியல ஆகிய பகுதிகளிலும், கண்டி மாவட்டத்தின் மெதுதும்பர, பாததும்பர, ஒடுதும்பர ஆகிய பகுதிகளிலும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மேலும் குருநாகல் மாவட்டத்தின் ரெதிகம பிரதேசத்திலும், மாத்தளை மாவட்டத்தின் உக்குவெல மற்றும் ரத்தோட்ட பகுதியிலும், நுவரெலியா மாவட்டத்தின் பலப்பனை மற்றும் ககுரன்கெத்த பிரதேசங்களிலும் இந்த அறிவிப்பு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் இந்த முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளை எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களத்தினாலும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினாலும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.